இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முட்டை பொடி மாசும் ஆம்லேட்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி இல்லைனா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லும். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 தக்காளி, குட்டி குட்டியாக தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நல்லா கூழாக வதங்கி வந்த டைமில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வெண்டைக்காய் வந்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் வந்துட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். காயும் நல்லா வேகணும். வெண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்கிடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி.